ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு வேட்டைக்கு போனார். அப்படி போகிற வழியில் ஒரு இடத்துல தங்கினார். அது ஒரு சின்ன கிராமம். அரண்மனையிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்த சாப்பாட்டை பரிமாறினாங்க. சாப்பிட ஆரம்பித்தார். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது சாப்பாட்டில் உப்பு பத்தலை. உப்பு கொஞ்சம் குறைச்சலாக தெரிஞ்சுது. உடனே இந்த ராஜா என்ன பண்ணார், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, இந்த குதிரையில் ஏறிக்கோ, நேராக அரண்மனைக்கு போ, அங்கே போய் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வா, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னார். பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அமைச்சர் இதை கவனித்தார். உடனே மெதுவாக குனிஞ்சு ராஜா கிட்ட ஒரு யோசனை சொன்னாராம். அரசே, கொஞ்சோண்டு உப்புக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போகணுமா? இப்போ நாம் தங்கி இருக்கிற இந்த கிராமமும் நம்ம ஆட்சிக்கு உட்பட்டது தானே. இங்கேயே ஏதாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் உப்பு வாங்கிக்க வேண்டியது தானே. ராஜாவுக்கு கொஞ்சம் உப்பு தேவைன்னா போதாதா? உப்பு மூட்டை மூட்டையாக வந்து குவிஞ்சுராதா? இந்த சின்ன விஷயத்துக்காக ஒருத்தனை அனுப்பி, அதுவும் அரண்மனை வரைக்கும் அனுப்பி உப்பு எடுத்துகிட்டு வர சொல்லணுமா அப்படின்னார் அந்த அமைச்சர். ராஜா நிமிர்ந்து பார்த்தார். அமைச்சரே, நீங்கள் சொல்கிறது மாதிரி இங்கேயே வாங்கிக்கலாம் தான். இருந்தாலும் சாப்பாட்டுக்காக நான் இங்கே கொஞ்சோண்டு உப்பு வாங்கினேன்னு தெரிஞ்சால் போதும், நம்ம கூட வந்திருக்கிற ஊழியர்கள் இந்த ஊரையே வந்து விலைக்கு வாங்கி விடுவாங்க அப்படின்னாராம். பார்த்தீங்களா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ராஜாவாக இருக்கிறவர் அல்லது ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறவர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அவர் லேசாக ஒரு தப்பு பண்ணாலும் அதையே ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே இருக்கிறவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மன்னருக்கு இருக்க வேண்டிய தகுதியில் இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இருக்க வேண்டிய தகுதி வந்து வாக்கு தவறாமை. சொன்ன சொல்ல காப்பாற்றணும். சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. இதுக்கும் ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா, அவருக்கு ஒரு நண்பர். அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்க்கறதுக்காக வந்தார். அரசே, என்னுடைய பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கணும், ₹1 இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னார். சரி, நீ கேட்டபடி உனக்கு பணம் தர்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் 2 பேரும் போய் ஒரு வில்வித்த போட்டியை பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு 2 பேரும் கிளம்புனாங்க. 2 பேரும் புறப்பட்டு போனாங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அம்பு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த அம்புமே சரியான இடத்துக்கு போய் சேரலை. எல்லாம் குறி தவறியே போய்கிட்டு இருந்தது. மன்னர் பார்த்தார். அவருக்கு கோபம் வந்துட்டுது. என்ன இது, யாருக்குமே சரியாக அம்பு விட தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு அம்பையும் வில்லையும் வாங்கினார். தன் கூட வந்திருந்த நண்பர்கிட்ட கொடுத்தார். நீ இந்த அம்பை விடு பார்க்கலாம் அப்படின்னார். இவர் அந்த அம்பை வாங்கி விட்டார். குறி தவறாமல் போய் அந்த புள்ளியில் குத்திக்கிட்டுது. மன்னருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே ஒரு ₹100 எடுத்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார், தன்னுடைய நண்பருக்கு. அதுக்கப்புறம் அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சது. மன்னரும் அவருடைய நண்பரும் அரண்மனைக்கு திரும்பினாங்க. அங்கே வந்ததும் இந்த நண்பர் கேட்டார், மன்னா, கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்களேன்னார். என்ன வாக்குறுதின்னார் மன்னர் ஆச்சரியத்தோட. ₹1 கேட்டிருந்தேன், தர்றதா சொன்னீங்களே அப்படின்னார். அதுதான் ₹100 கொடுத்தனே அப்படின்னார் மன்னர். இப்போ அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறார், கொடுக்கறதாக வாக்களிக்காத ₹100 கொடுக்கறதாக வாக்களித்த ₹1 ஈடாகாது. மன்னராக இருக்கிறவர் சொன்ன சொல்ல காப்பாற்றணும், அதுதான் முறையினார். மன்னராக இருக்கிறவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். மன்னர்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தாதவங்களாக இருக்கணும். ஒரு அரண்மனையில் விருந்து நடந்துக்கிட்டு இருந்ததுதான். அந்த ஊர் பழக்கப்படி ஒரு எலுமிச்சம் பழ துண்டை எடுத்து எல்லாரும் அவங்கவுங்க உணவில் புழிஞ்சிக்கிட்டாங்க. அடுத்தபடியாக ஒருத்தர் எடுத்தார், புழிஞ்சார், சாறு வரல. உடனே அங்கேருந்து ஒரு பெரிய பயில்வான் வந்து அதை புழிஞ்சார். அதில் ஒரு சொட்டு தான் வந்தது. சக்கையாக போட்டுது அந்த எலுமிச்சம்பழம். அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த ஒருத்தர் அதை எடுத்தார். அவர் பார்க்கறதுக்கு நோஞ்சா மாதிரி எலும்பும் தோலுமா இருந்தார். இருந்தாலும் அவர் அந்த சக்கையை எடுத்து புழியிறாரு. ஏகப்பட்ட சாறு வந்துட்டுது அதிலேருந்து. எல்லாருக்கும் ஆச்சரியம். கசக்கி புழியறதுல இவ்வளவு கெட்டிக்காரராக இருக்காரு, இவர் யார் அப்படின்னு விசாரித்தார் மன்னர். அப்போ சொன்னாங்களாம், இவர் தான் நம்ம ஊர் ஜனங்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணுறவர் அப்படின்னாங்களாம்.